ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே காரசாரமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற அற்புதமான லஞ்ச் ரெசிபி. நான் இன்றைக்கி இந்த சுண்டக்காய் குழம்பை ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பான ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயும் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதோட காம்பு பகுதிகளெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலலாம் இஞ்சி ஏலக்காய் தட்டுறதுக்கெலாம் உரல் வச்சுருப்போம்ல, அந்த உரலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுண்டைக்காயை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கோங்க. இதை ஏன் இந்த மாதிரி தட்டுறோன்னா, இதோட சுண்டைக்காயோட தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி தட்டினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சுண்டைக்காயும் இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட உரல் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும்ல, அதே மாதிரி இந்த சுண்டைக்காவும் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சுட்டு இதை அது கூட சேர்த்துருங்க. இப்போது நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இந்த புளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது போல் இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதனால் நான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல பழமாக இருக்கிற தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 5-6 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பூண்டை அப்படியே கூட சேர்க்கலாம். நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச சுண்டைக்காயெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சுண்டைக்காவும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் குழம்புக்கு வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல புளி, அதை கரைச்சிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் சூப்பராக தயாராகி வந்திருக்கு. இப்போது இதில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இது 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை வச்சு வேக வச்சுக்கோங்க.
இந்த குழம்புல வெல்லம் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லாவே ஆறிடுச்சு. இந்த குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த சுண்டைக்காய் குழம்ப சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த காரசாரமான சுண்டைக்காய் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.